2026ஆம் ஆண்டுல சிம்ம ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சிம்ம ராசி அன்பர்களுக்கு 2026ஆம் ஆண்டுக்கான பலன்கள். இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு ராசியிலே கேது பகவான், 7ஆம் இடத்தில் ராகு, அது மட்டும் இல்லாமல் அஷ்டமஸ்தானத்தில் சனி, வருஷத்துடைய ஜூன் மாதத்துக்கு மேலே 12ஆம் இடத்துல வரக்கூடிய குரு. இது எல்லாமே பாசிட்டிவாக சார், என் வாழ்க்கையில் எப்படியாவது நான் கடந்து வந்துட மாட்டேனா அப்படின்னு யோசிக்கக்கூடியவர்களுக்கு கொஞ்சம் நெகட்டிவ் தான், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. ஏன்னா அந்த ராசியில் இருக்கக்கூடிய கேது என்ன பண்ணுன்னா பலவிதமான தடைகளை கண்டிப்பாக கொடுக்கும். அதெல்லாம் தகர்த்தெறிந்து வரக்கூடியவர்கள் தான் இந்த சிம்ம ராசி என்பவர்கள். இந்த சிம்மம்னாவே சிங்கம், ராஜா மாதிரி இருப்பீங்க, கவலையப்படாதீங்க. அந்த கேது இருக்கிறனால தடைகள் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ ஒரு வேலைக்கு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு வாட்டி அட்டன் பண்ணி பல வாட்டி உங்களுக்கு கிடச்சிருக்கும். ஆனால் இந்த வாட்டி என்ன ஆகும்னா ஒரு வாட்டி அட்டன் பண்ணால் கிடைக்காது. அப்போ என்ன பண்ணணும், 2 வாட்டி 3 வாட்டி முயற்சி பண்ணிங்கன்னா வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். வேலையில் பிரச்சனை கொடுத்து தான் தீருவாங்க. இது மாதிரி பல பிரச்சனைகளை நீங்களாம் பார்த்து கடந்து வந்திருப்பீங்க. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருந்து அந்த பொறுமையை கடைப்பிடிச்சிங்க அப்படின்னா பிரச்சனைகள் பெருசாக போகாது, கவலைப்பட வேண்டாம். நெகட்டிவ் தான், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. ஆனாலும் அதை சமாளிக்கக்கூடிய திறன் படைத்தவர்கள் சிம்ம ராசி என்பவர்களால் தான் இந்த வார்த்தையை சொல்கிறேன். கொஞ்சம் நெகட்டிவாக இருக்கும். கொஞ்சம் பார்த்தீங்கன்னா சில நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி ஆஃபீஸில் நல்லவங்க இருக்க மாட்டாங்க, யாராவது உங்களை கஷ்டப்படுத்துவாங்க, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரெஷர் கொடுப்பாங்க, முடிக்க முடியாத டார்கெட்டை கொடுப்பாங்க, உங்களுக்கும் தெரியும், உங்கள் மேனேஜருக்கும் தெரியும். ஆனால் அதெல்லாம் தாண்டி வரக்கூடிய ஒரு நிலை இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு எப்பவுமே உண்டு, கவலைப்பட வேண்டாம். அதே போல் என்னென்னா, அந்த வேலையில் பிரச்சனை இருக்குது, நான் அதனால் வேலை மாறுறேன் அப்படின்ற மட்டும் நீங்கள் பண்ணாதீங்க. ஏன்னா இங்கே ஏற்கனவே ஒரு சிங்கத்துக்கிட்ட மாட்டிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா அங்கே போய் பார்த்தீங்கன்னா சிங்கம் புலி எல்லாம் சேர்ந்து உங்களை போட்டு மிரட்டுவாங்க. அதனால் என்ன ஆகுனா திருப்பி பிரச்சனை தான் அதிகமாகுமே தவிர அதுக்கு ட்ரை பண்ணாதீங்க. இருக்கிற இடத்துல நீங்கள் என்ன பெட்டராக பர்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்றத பாருங்கள். இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு வேலை செய்யக்கூடியவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு ரெஃப்ரெஷிங்கான வருஷமாக இருக்கும். ஏன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எந்த இடத்துல லேக் ஆகிருக்கீங்க, உங்களுக்கு என்ன கற்றுக்கணும், நீங்கள் என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஆண்டாக இருக்கும். அதை தெரிந்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்த வருஷம் இதை விட 3 மடங்கு சிறப்பாக இருப்பதற்கான வாய்ப்புகள் உறுதியாக உண்டு. அதே போல் தொழில் செய்யக்கூடிய சிம்ம ராசி என்பது ரொம்ப கவனமாக இருக்கணும் சார், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. கடன் வரும், கடனை வாங்கி நான் தொழிலில் பண்ணிவிடுவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை தயவுசெய்து ஓரம் ஒதுக்கி வச்சுருங்க. தொழில் பண்ணாமல் கூட இருங்க, ஒரு வருஷம் சும்மா கூட இருங்க, பெருசாக கடன் வராது. நீங்கள் கடனை வாங்கி நான் பண்ணுவேன், நான் கடனை வாங்கி எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது, நான் இதை ட்ரை பண்ணிங்கன்னா பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும். ஏன்னா இப்போ எப்படி இருக்கும்னா சூழ்நிலை எல்லாமே பாசிட்டிவாக தெரியும். நீங்கள் ஒரு ரூபா பிஸ்னஸில் போடுறீங்க, உடனே ஒரு 10 லட்சம் சம்பாதிக்கிறீங்க, அந்த கடன் அடைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி சூழ்நிலைகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக தெரியும். ஆனால் செஞ்சதுக்கப்புறம் காலை வச்சதுக்கப்புறம் தான் பிரச்சனை என்ன, பெரிய அகல பாதாளத்தில் போயிட்டுருக்கோன்னு யோசிக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கும். ரொம்ப கவனமாக இருங்க, ஜாக்கிரதையாக இருங்க. தொழிலில் புதுசாக எதையும் ட்ரை பண்ணாதீங்க, புதுசாக ஆஃபீஸ் போடாதீங்க, புதுசாக ஸ்டாஃபை இன்க்ரீஸ் பண்ணாதீங்க. இருக்கிற எக்ஸிஸ்டிங் ஃபெசிலிட்டியை வச்சு நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா நல்லது. முக்கியமாக கமிட்மெண்ட் கொடுக்கும்போது, பணம் விஷயமாக கமிட்மெண்ட் கொடுக்கும்போது ரொம்ப கவனமாக இருங்க. நான் நாளைக்கு கொடுத்துருவேன், நாளைக்கு கொடுத்துருவேன் தேவையில்லாமல் கமிட் பண்ணாதீங்க. உங்களுக்கு நாளைக்கு பணம் வரனா கூட ஒரு 10 நாள் கழிச்சு தான் கொடுப்பேன்னு சொல்லுங்கள். ஏன்னா நாளைக்கு வராது, திருப்பி 10 நாள் கழித்து நீங்கள் பதில் சொல்கிற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா நல்லது. அதே போல் இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு திருமண வாழ்க்கையில் பலவிதமான பிரச்சனைகள் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும், முக்கியமாக பெண்களுக்கு. ஏன்னா இந்த சிம்ம ராசி ஒரு ஆண்களாக இருக்கும்போது ஒரு சில விஷயங்களை சமாளித்து வெளில வந்துடுறாங்க. பெண்களாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய போராட்டங்கள் ரொம்ப அதிகமாக இருக்குது. அவங்க தாங்க முடியாமல் என்ன ஆகணும்னா ஒரு காலகட்டத்தில் ஏன்டா அந்த வாழ்க்கையை வாழ்கிறோம் அப்படின்ற சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீங்க. ரொம்ப கவலைப்படாமல் நீங்கள் என்ன பண்ணணும்னா டெய்லி காலையில் ஒரு 3 கிலோமீட்டர் வாக்கிங் போங்க. அதே மாதிரி பக்கத்தில் ஏதாவது ஒரு கோவிலுக்கு டெய்லி போய் உட்காந்து சாமி கும்பிட்டு ஒரு அரை மணி நேரம் உட்காந்து முடிஞ்ச ஏதாவது ஸ்லோகம் சொல்ல முடியுமா, இல்லை உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்துடைய ஏதாவது மந்திரங்கள், ஓம் நம சிவாயா, பெருமாளே நமக, ஏதாவது ஒன்று ஒரு அரை மணி நேரம் உட்காந்து சொல்லிட்டு வாங்க. உங்கள் லைஃப் நல்லாவே இருக்கும், எந்த பிரச்சனையும் வராது. முக்கியமான முடிவுகள், இப்போ ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது, சண்டை இருக்குது, பிரியணும்னு நினைக்கிறீங்க, அதை ஒரு வருஷத்துக்கு தள்ளி போடுங்க. ஏன்னா இந்த காலகட்டத்தில் எடுக்கக்கூடிய முடிவுகள் தவறான முடிவுகள், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. அது எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்கட்டும், அதை டவுட்டே இல்லாமல் கொஞ்சம் பொறுமையாக தள்ளி போடுங்க, பிரிஞ்சிருங்க, தப்பு ஒன்றும் கிடையாது. முக்கியமாக டைவர்ஸ் வாங்கணும் செய்யணும்னு நினைக்காதீங்க, அதில் பிரச்சனைகள் தான் வரும். முக்கியமாக இந்த காலகட்டத்தில் ஆண்களுக்கு தேவையில்லாத தகாத பழக்க வழக்கங்கள், அதாவது மது போதைகளுக்கு அடிமையாகிறது, முக்கியமாக பார்த்திங்கன்னா
பெண்கள் சம்பந்தமான விஷயங்களில் பிரச்சனைகள் வர்றது இதெல்லாம் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. முக்கியமாக கவனமாக இருங்க. இல்லைனா தேவையில்லாம் அசிங்கப்படுவீங்க. ஒன்றுமே இருந்திருக்காது, பிரச்சனைகளே இருந்திருக்காது, ஆனால் தேவையில்லாத பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். கவனமாக இருக்கணும். அதே போல் இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்பை உறுதியாக கொடுப்பார். நீங்கள் யாரெல்லாம் சிம்ம ராசியாக இருக்கீங்களோ இந்த காலகட்டத்தில் வெளிநாடு ட்ரை பண்ணுங்கள், 100% போவீங்க. இதில் ஒரே ஒரு சின்ன கண்டிஷன் என்னென்னா, பணம் கேட்குறாங்க வெளிநாட்டில் வேலை கொடுக்கறதுக்கு, பணம் கட்டினா தான் எனக்கு வீசா தருவேன்னு சொல்கிறவங்கள நம்பாதீங்க, அது ஃபேக்கு. நீங்கள் ப்ராப்பர் சேனலில் ட்ரை பண்ணுறீங்க, உங்கள் ஆஃபீஸில் அனுப்புகிறாங்க, இல்லை நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்றாங்கன்னா போங்க, நல்லபடியாக இருக்கும். வெளிநாட்டில் இருக்கவங்க கண்டிப்பாக ரொம்ப கவனமாக இருக்கணும். எதுலன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டில், வேலையில், கணவன் மனைவி உறவில், குழந்தைகளால் சில பிரச்சனைகள் வரும், அவமானங்கள் வரும். கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அங்கே ஒரு இடம் மாற்றம் செய்து கொள்வது சிறப்பு. மொத்தத்தில் இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு பிரச்சனை இருக்குது, அதில் எந்த டவுட்டும் கிடையாது. அதெல்லாம் தாண்டி வரக்கூடிய வருஷமாகவும் இருக்கும். கவலைப்படாமல் இருங்க. நீங்கள் பண்ண வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, ரெகுலராக உங்களை அப்டேட் பண்ணிகிட்டே இருங்க. ஒரு விஷயத்தில் பேப்பரில் எழுதி பாருங்கள், அது எந்த விஷயமா இருந்தாலும் சரி, பேப்பரில் எழுதி பார்த்து நம்ம அடுத்தது என்ன செய்ய போகிறோம்னு பிளான் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உறுதியாக இந்த வருஷத்தையும் நீங்கள் கடந்து வெற்றி பெறக்கூடிய ஒரு முக்கியமான வருஷமாக இந்த 2026ஆம் ஆண்டு அமையும். ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க சார். இவங்க வந்து தடைகள்லாம் மீறி மேலே வரணும் அப்படின்னா என்ன மாதிரியான பரிகாரங்கள் பண்ணலாம்? இந்த சிம்ம ராசி அன்பர்கள் நீங்கள் நிறைய பேர் கோவிலுக்கு போகணும்னு நினைப்பாங்க, கோவிலுக்கே போக முடியாத ஒரு சூழ்நிலை வரும். நிறைய பேர் நிறைய விஷயங்கள், நான் அந்த கோவிலுக்கு போனோம், இந்த ஊருக்கு போனோம், நான் யோகா பண்ணணும், தியானம் பண்ணணும், காலைல எழுந்திரிச்சு யோகா பண்ணணும்னு நினச்சவங்களாம் 9 மணி வரைக்கும் தூங்குவாங்க. காலைல என்னென்னு கேட்டிங்கன்னா, நைட்டு ஃபுல்லாக முடிச்சுக்கிட்டே இருந்தால் எப்படி யோகா பண்ணுவாங்க? பண்ண முடியாது. அதனால் என்ன பண்ணணும்னா, இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்களோ அமைதியாக இருக்கிறது ரொம்ப நல்லது. முக்கியமாக வீட்டில் விநாயகர் இருப்பார். ஜென்ரலாக எல்லார் வீட்லேயும் விநாயகர் படம் இருக்கும். இந்த விநாயகர் படத்துக்கு ஒரே ஒரு தீபம் ஏற்றி நீங்கள் முடிஞ்சால் ஒரு 11 தோப்புக்கரணம் போட்டு விநாயகரை வழிபாடு பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கம்மியாகும். நிவர்த்தி ஆகாது, கம்மியாகும். நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம். நீங்கள் சில விஷயங்களை மீண்டு வருவதற்கான ஒரு வாய்ப்பு இந்த பரிகாரம் மூலமாக நடைபெறும். ஸோ அடுத்தடுத்த ராசிக்கு உண்டான பலன்கள் வரப்போது தொடர்ந்து நம்ம அஸ்ட்ரோ தமிழா சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.